காஷ்மீரில் கடந்த 22ஆம் தேதி பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் அங்கு இருந்த சுற்றுலா பயணிகள் சுமார் 26 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் இதில் பலரும் காயமடைந்தனர். இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வந்தது. இந்த சூழலில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் இதில் 100 பயங்கரவாதிகள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஜம்முவை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்தியா மீது மீண்டும் வியாழக்கிழமை இரவு பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டது. வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை கடும் மோதலும் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் 8 ஏவுகணைகள் தாக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமான தளத்தில் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்திய விமானப்படை பதிலடியை கொடுத்திருந்தது. நேற்று 7 மணியளவில் தொடங்கிய பாகிஸ்தானின் அத்துமீறல் விடிய விடிய நடைபெற்றது. பாகிஸ்தான் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதலை மேற்கொண்டது. இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்தது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அளிக்கப்பட்டன. இந்த பதற்றமான சூழல் காரணமாக IPL கிரிக்கெட் தொடர் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக BCCI அறிவித்திருந்தது. ஒரு வாரத்திற்கு பின் சூழல் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் அதன் பின்பு மத்திய அரசு IPL உரிமையாளர்கள், பங்குதாரர்கள், ஸ்பான்சர்கள், ஒளிபரப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசிக்கப்பட உள்ளது என்றும் சொல்லப்பட்டது. மேலும் அப்போது சூழல் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய அட்டவணை மற்றும் மைதானங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு பின் IPL தொடர் தொடங்கினாலும் பல்வேறு சிக்கல்கள் உருவாகும் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வந்தனர். IPL தொடரில் ஒவ்வொரு அணிகளும் குறைந்தபட்சம் 7 முதல் 8 வெளிநாட்டு வீரர்களை ஒப்பந்தம் செய்துள்ளது. தற்போது போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் அந்தந்த வீரர்கள் தொடர்புடைய கிரிக்கெட் வாரியங்கள் BCCI நிர்வாகத்திடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியங்கள் தங்கள் வீரர்களை அனுப்பி வைக்க கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று இரவு வெளிநாட்டு வீரர்கள் அனைவரும் தங்களின் சொந்த நாட்டிற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்று புறப்பட்ட பின்பு ஒரு வாரத்திற்குள் IPL தொடர் மீண்டும் தொடங்கப்படவில்லை என்றால் பின்னர் இந்தியாவில் IPL தொடரில் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அடுத்தடுத்து தேசிய அணிக்கான சுற்றுப்பயணத்தில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் RCB, மும்பை, பஞ்சாப் உள்ளிட்ட அணிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல IPL தொடரை இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் நடத்தவும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தற்போது IPL ரசிகர்களுக்கு இனிப்பான செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய RCB அணி ரசிகர்களுக்கு. ஆமாங்க, IPL தொடங்கி இத்தனை வருடங்களாக ஒரு தொடரில் கூட RCB அணி கோப்பையை வென்றதே கிடையாது. அதற்கான ஃபார்மும் RCB அணிக்கு கிடையாது. ஆனால் இந்த சீசனில் தான் RCB அணி செம்ம ஃபார்மில் விளையாடி பிளே ஆஃப் வாய்ப்பை முதல் அணியாக தக்க வைக்கும் சூழ்நிலையிலும் விளையாடி வந்தது. ஆக இந்த நேரத்தில்தான் இப்படி IPL தொடருக்கு பிரச்சனையும் வந்தது. இதனால் மற்ற IPL அணி ரசிகர்களை விட RCB அணி ரசிகர்கள் தான் உச்சபட்ச அப்செட்டில் இருந்தனர். மேலும் இந்த நிலையில் தற்போது BCCI வெளியிட்ட தகவல் என்னவென்றால், கண்டிப்பாக ஒரு வாரத்திற்கு பிறகு IPL தொடர் தொடங்க இருக்கிறது என்றும் மே 13, 14க்கு பிறகு இந்தியாவிலோ அல்லது துபாயிலோ கண்டிப்பாக IPL தொடர் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆகவே அதற்கான அட்டவணைகளையும் BCCI தயார் செய்து வருகிறது. இதனால் கண்டிப்பாக இந்த வருட IPL தொடர் நின்று போன இடத்திலிருந்து மீண்டும் ஒரு வார கால இடைவெளியில் தொடங்க உள்ளது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது.